ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்னன்னா கட் பீட்டை வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சுகர் பீட் வச்சு எப்படி நம்ம லோட் பண்றது எப்படி போடுறதுன்னு பார்த்திருப்போம். ஸோ அதே மெத்தடு தான் என்ன பண்ண போறோம்னா சுகர் இது கட் பீடுக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஓகேவா? இந்த மாதிரி கட் பீட்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் இந்த டியூப் பீட்லயே கட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் கட் பீடு. ஸோ அதையும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிளா ஃபர்ஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிளா போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நெருக்கி போடணும். இதை வந்து நம்ம டபுளா வந்து போட முடியாது. அதாவது நீங்க லோட் பண்றப்ப 2 3 நீங்க லோட் பண்ணிக்கோங்க. பட் நீங்க உள்ள போடுறப்ப இது வந்து சுகர் பீட் மாதிரி வந்து நம்ம 2 பீடு வந்து போட முடியாது. ஸோ சிங்கிளா தான் வந்து இதை போடணும். ஸோ அதே மாதிரியே லாக் பண்ணிட்டு பீடை ஃபிங்கரை வச்சு தள்ளி விடணும். இது வந்து நம்ம டபுளா போட்டோம்னா ஒரு மாதிரி தூக்கிட்டு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி டபுளா போடக்கூடாது. நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி மொத்தமா வந்து டபுளா வந்து போடக்கூடாது. சுகர் இந்த கட் பீடை பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கிளா போட்டோம்னாதான் இது லுக் வைஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? நீங்க லோட் பண்றது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா 2 3 வச்சுக்கோங்க. பட் நீங்க உள்ள போடுறப்ப சிங்கிளா தான் வந்து போடணும். ஓகேவா? அந்த மாதிரி இதை ரொம்பையும் வந்து நெருக்கிட்டு வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி போடாம கொஞ்சம் இதுல வந்து ஸ்பேஸ் தெரியதான் செய்யும். ஸோ அதோட இதே டைப்பே அப்படிதான் இருக்கும். ஓகேவா? ரொம்பயும் சுகர் பீட் நெருக்கிற மாதிரி நெருக்காம அதே மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி அடுத்து இதையும் இந்த மாதிரிதான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். சுகர் பீடுக்கு வந்து 2 நான் போட சொல்லியிருப்பேன். ஸோ கட் பீடுக்கு வந்து இந்த மாதிரி சிங்கிளா தான் வந்து போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒவ்வொன்னா லோட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. எடுத்தோடனே 2 3 வந்து லோட் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து வராது. ஃபர்ஸ்ட் சிங்கிளா வந்து பீடை போட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதேதான் ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் இதே ப்ராசஸ் தான். அந்த லைன் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரியே போட்டுக்கோங்க. ஸோ இதே மெத்தட் தான் ஷேப்லயும் சுகர் பீடுக்கு என்ன பார்த்தோமோ ஸோ அதே ஸ்டெப் தான் வந்து ஷேப்லயும் வந்து போட்டுக்கணும். ஓகேவா? ஒரு ஷேப்ல எப்படி போடுறதுன்றதையும் நான் உங்களுக்கு இப்ப சொல்லி காமிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் எண்டு வரைக்கும் போட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு மைல்டா வந்து இந்த கட் பீட்ல வந்து கேப் தெரியும். ஸோ இதோட இந்த கட் பீட்டோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இதுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப நெருக்கி சுகர் பீடுக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி நமக்கு வந்து நெருக்கம் இருக்காது. ஸோ இப்படிதான் வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? இப்ப இது ஷேப்ல எப்படி போடலான்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஷேப்ல ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் அதே மாதிரிதான் நம்ம சுகர் பீட் மத்தது சில்க் த்ரெட் பீடுக்கு எல்லாத்துக்கும் எப்படி போட்டோமோ சுகர் பீடுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதை ஃபுல்லா போட்டு அந்த எட்ஜஸ்ல வந்து லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு சிங்கிளா அந்த எட்ஜஸ் வரப்ப ஆப்போசிட் சைடு வந்து டர்ன் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். மாதிரி அடியில ரொம்ப த்ரெட்டை பிடிச்சி சில பீடு வந்து இந்த மாதிரி ஹோல் வந்து சின்னதா இருந்துச்சுன்னா வந்து உள்ள போகாது. ஸோ வேற பீடு வந்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இதுல பீடு வந்து நம்ம கரெக்டா ஒரே சைஸ்ல ஈவன் சைஸ்ல தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஹோல் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஸோ சின்னதா இருக்கிறத அதை தனியா நம்ம யூஸ் பண்ண முடியாது, தனியா வச்சிருங்க. இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்ப இங்க வரப்ப இந்த மாதிரி போட்டுட்டு ஆப்போசிட் சைடு எப்பயும் ஒரு லாக் ஸ்டிச் போடுவோமா? ஸோ அந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. தேவைப்படுற லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே இந்த டைரக்ஷனுக்கு திருப்பிக்கோங்க. அப்படியே
இந்த டைரக்ஷனுக்கு. ஸோ சில ஹோல் வந்து டைட்டா இருக்கும், பீடுக்கு அந்த த்ரெட்டுக்குள்ள வந்து போகாது. ஸோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. ஹோல்குள்ள போகல அப்படின்னா, அந்த த்ரெட்டுக்குள்ள போகலன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு, சரிதா? இப்ப இந்த பீடு வந்து போகல. ஸோ அதை எடுத்துட்டு நம்ம வேற பீடு போடணும். நீங்க வரலன்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து பீடு ப்ராப்ளமாவும் இருக்கும். ஓகேவா? இதை ஃபுல்லா முடிச்சுட்டு நான் கவர் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க, இந்த எட்ஜுக்கு வந்துட்டேன். இந்த எட்ஜுக்கு வந்துட்டு ஒரு எண்டு நாட் போட்டு பினிஷ் பண்ணிக்கோங்க. எப்பயும் போலதான், ஒரு டிஃபரன்ஸும் இல்ல, எப்பயும் போல. ஸோ இந்த மாதிரி எட்ஜஸ் மட்டும் ஷார்ப் பண்ணிட்டு ஒவ்வொன்னா வந்து லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்டிச்சஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.